இனிய வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என் தாய் தந்தருக்கும் இப்பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நாள் என்பது பார்த்திங்கன்னா தினம் அப்படின்னு சொல்கிறோம். நாளை என்பது எதிர்காலம், நம்பிக்கை, இது வாழ்வதற்கு நமக்கு ஏற்றவோட அடிப்படையான விஷயங்கள் தான் நமக்கு சொல்லித்தருது. இந்த நாள் மோசமாக அமையும் என்றால் காலம் நாளை நமக்கு சீர்பட்டு நல்லபடியாக அமைவதற்கு நமக்கு கொடுக்க வேண்டிய தசாபுத்திகளே அப்படின்னு எதிர்காலத்தை கணிக்க வேண்டிய தசாபுத்தி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அறிய போகிறோம். அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதை தான் நான் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்கிறேன். இன்று இருப்பதை விட நாளை நல்ல முன்னேற்றம் தருமா, ஒரு மாற்றத்தை தருமா, இல்லை மோசமான நிலைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தசாபுத்தியை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நோய் மருத்துவர்கிட்ட போய் சரியாகுமா, சிகிச்சை எடுத்தால் சரியாயிருமா, சரியான முறைகளை கடைப்பிடிச்சா சரியாயிருமா அப்படிங்கிறத சொல்கிற விஷயத்தை நம்ம மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நமக்கு உற்சாகமாக இருக்கிறதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுது டாக்டர்கிட்ட போகிறோம், நோய் குணப்படுத்துகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதற்கேற்ப நோய் இப்படி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிட கலை. அப்போ முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும்னா அந்த ஜோதிட ரீதியாகவும் சொல்ல முடியும். ஒரு தசாபுத்தி உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு சங்கடங்கள் வருதுமா, பிரச்சனைகள் வருமா, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுமா, எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தசாபுத்தி பலங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் புகழ்பெற்ற விளங்கிய ராஜாக்கள், சமஸ்தானத்தில் இருக்க திவான்கள் மட்டும்தான் ஜோதிடம் பயன்பட்டு இருந்தது. அவங்க மட்டுமே பயன்படுத்தி இந்த ஜோதிடத்தை இன்று உலக மக்கள், இந்தியாவில் இருக்கிற அத்தனை தரப்பு மக்களையும் பயன்படுத்திட்டு வராங்க. இது நிறைய ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கான கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சரியான முறையில் அவங்களுக்கு இந்த சாஸ்திரங்களை சொல்லி அந்த சாசனங்கள் வழியாக ஒரு கட்டளை சொல்லி அந்த கட்டளைக்கு நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சரியான நம்ம ஜோதிடத்தை ஆராய்ந்து பலன் சொன்னோம்னால் அனைத்தும் சரியாக இருக்குமானால் கண்டிப்பாக சரியாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தசாவை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி குருதசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். குருதசை 16 ஆண்டுகள் வரும். அப்போ குருதசாவோட வருஷம் அவரோட குருவோட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரங்கள் தான். ஆனால் முதலில் பிறக்கக்கூடிய குருதசை பிறப்பு தசாவில் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் வரும்போது அவங்களுக்கு குருதசை தொடங்கும். ஒரு சூரிய தசை நடக்குது அப்படின்னா சூரிய தசை முடிஞ்சு அடுத்து சந்திர தசை முடியும், செவ்வாய் தசை முடியும், அடுத்து ராகு தசை முடியும், அடுத்து குரு தசை வரும். இந்த மாதிரி அவங்களோட பிறப்பு கால ஜனன காலத்தில் என்ன தசை பிறந்திருக்காங்களோ அது முதல் தசையாக வரும். இப்போ சூரிய தசை முதல் தசையாக வருதுன்னா அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, ஒரு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா உத்திராடத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட நட்சத்திரமாக வரும். நம்ம சொல்ல போது இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய குருதசா பற்றி சொல்லலாம். குருதசை 16 வருஷங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குருதசை குரு புத்தியில் முதல்ல வரக்கூடிய குருதசை குரு புத்தி. பொதுவாக குருதசை குரு புத்தி நடக்கும் சமயம் பார்த்திங்கன்னா பொருள்கள் சேரும், செல்வாக்கு உயரும், அரசு வகையில் பாராட்டும், பெண்கள் வகையில் நல்ல மகிழ்ச்சியும் உற்சாகமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கக்கூடிய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தசா புத்தி நடக்கும்போது முதல் வரக்கூடிய தசா ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா அடுத்த வர புத்திய காலங்களில் கொஞ்சம் வளர்ச்சி தடைப்படும் அப்படிங்கிறது இயற்கையான நியதி. அதனால் பொதுவாக அந்த சுயதசை சுய புத்தியில் கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் பிற்கால வரக்கூடிய பலன்கள் நல்ல சிறப்பாகவே இருக்கும். அடுத்து குருதசை சனி புத்தி வர காலத்தில் சொத்துக்கள் வாகனம் சேரும், பெண்களால் துன்பங்கள் ஏற்படும், கை கால்களில் உடலில் பார்த்திங்கன்னா ஏதாவது நோய் நொடிகள் கொடுக்குறது, இல்லை கீழே விழுகிறது, இந்த மாதிரி போன்று கொஞ்சம் மோசமான நிலைகள் கொடுக்கும். குருதசை புதன் புத்தி நடக்கும் சமயத்தில் கலைத்துறையில் வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு வளர்ச்சியும் புகழ், செல்வாக்கு, பொருளாதார மேன்மை இது எல்லாமே கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். குருதசையில் கேது புத்தி சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பெண்களுக்கு பாதிப்புகளும், அலைச்சல் திருச்சல், இடமாற்றம், உறவு வகையில் பகைகள், மனைவி வழியில் அலைச்சல் திருச்சல், மனதில் ஒரு தன்னம்பிக்கை குறையிறது, இதெல்லாம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். குருதசை சுக்கிர புத்தி வர சமயத்தில் செல்வாக்கு திருப்பி நல்ல ஒரு பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, வீடு வாசல் சேர்க்கை இதெல்லாமே அமையுமானா கண்டிப்பாக அமையும். குருதசையில் சூரிய புத்தி வரும் சமயம் வெற்றி மேல் வெற்றி சேரும், உடல் உழைப்புகள் நல்லாயிருக்கும், லேசான பகை இருக்கும், குடும்பத்தில் கலகம், சில மனக்கசப்புகள் ஏற்படும். குருதசை சந்திர புத்தி நடக்கும்போது
சொத்து சுகம் புகழ் செல்வாக்கு அதிகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். குருதசையில் செவ்வாய் புத்தி பொருள் களவு போகும், தீ விபத்து ஏற்படும், வியாதி உருவாகும், உறவுகள் கொஞ்சம் சரியாக இருக்காது, இருப்பிடம் மாற்றங்கள் ஏற்படும், காரிய தடைகள் எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து குருதசையில் ராகு புத்தி வரும்போது நடக்கும் சமயத்தில் பண பகை வளரும், வம்பு வழக்கு வரும், மனைவிக்கு துன்பம் கொடுக்கும், பொருள் சேதம் ஏற்படும். இது எல்லாமே தன்னம்பிக்கை குறையும், உற்சாகம் குறையும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொது பலன்கள் தான். இது இந்த தசாபுத்திகளை வந்து லக்னத்துக்கு வந்து சுபர்கள் நட்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்த லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு லக்னத்துக்கு நல்ல இப்போ மேச லக்னம் அப்படின்னா மேசத்துக்கு வந்து குரு பகவான் ஒரு நட்பு ரீதியான கிரகம், அதற்கு நன்மை தருவார். ரிஷப லக்னம் அப்படின்னா வந்து அது பகை பெறக்கூடிய தன்மை கொடுக்கும், அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மிதனமாக இருந்தாலும் பாதக தசாபுத்தி வரும், அது கொஞ்சம் எதிர்பார்க்குறவனுக்கு நன்மை இருக்காது. அப்போ கடகத்துக்கு வந்து நல்லமை கொடுக்கும், நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிம்மத்துக்கு ஓரளவுக்கு இருக்கும், கன்னிக்கும் அதே மாதிரி தான் பகை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். துலாத்துக்கு சுமாராக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லக்னங்கள் இருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறுபடும். நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க வளமுடன்.